என்னடா ஆச்சு? என்ன துரத்துறாங்க. யாரு? அவங்க யாரு? துரத்துறாங்க. என்னாச்சு? ஏன் நீ? சரி, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவங்க யாரு? என்ன துரத்துனாங்க? அவங்க என்ன துரத்துறாங்க. நான் இருக்கேன், ஒண்ணும் இல்ல. வா, நான் உன்னை கூட்டு போறேன். அக்கா அக்கா ஃபோன் மட்டும் இருக்கா? அப்பாவுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபோன் வேற இல்லையேடா என்கிட்ட. உனக்கு என்ன அப்பா கிட்ட தானே போகணும்? வா, நான் கூட்டு போறேன். வாசு, இந்த பக்கம் ஏதாவது பொண்ணு வந்துச்சு. நீயா? அது இருக்கட்டும், போலீஸ் கிட்ட எல்லாம் ஒன்றும் போகல. நீ போகாமல் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது. சரி, 3 லட்சம் பணத்தை எடுத்துட்டு பன்னீர்மடை பஸ் ஸ்டாண்ட் தெரியும்ல, அங்கே வந்துரு. வாடா. அவனுக்கு எங்கடா? அண்ணா தெரியல, நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டானுங்க. ஃபோன் பண்றா டக்குன்னு. நீ எந்த ஊருமா? எங்கிருந்து வர? உங்களுக்கு ஆவாரம்பாளையம் தெரியுமாக்கா? ஆமா. அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான். சரி, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் உன்னை கூட்டு போய் விடுறேன், சரியா? அண்ணா பொண்ணை பார்த்துட்டுண்ணே. சரி இழுத்துட்டு வா. ஆனா கூட இன்னொரு பொண்ணு நிக்குதுண்ணே, என்னென்ன பண்றது? டேய், ரெண்டையும் இழுத்துட்டு வாடா. என்னமோ பண்ணு, ஆனா எனக்கு 2 பேர் இங்க இருக்கணும். சரி நான் பார்த்துக்கிறேண்ணே. அக்கா இவங்க தான். ஏய் இங்க வா, வாடி. நீ வா. சொல்லிட்டே இருக்க, ஓடுற. பரவாயில்ல, மொத்தையா மாட்டினது இப்ப ரெட்டையா மாட்டி இருக்கு. வா வாடின்றா, வா வாடி. ஏய் வா போலாம், வாடி. ஹலோ டேய், அது பையனா? இது பையனா? ஆமாண்ணா, யாரு அவன்? அந்த சிவப்பு சட்டனை. ஆனா பயத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேனே. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ எங்க இருக்க? அடிச்சு போட்டு வண்டி எடுத்து வந்துட்டு இருக்கானே. செத்துரு மயிறு. ஆனா நீ பாத்துக்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். சும்மா விட்டுறாங்க. டேய் வாடா. பொண்ணு கிடைச்சிருச்சு, ஆசில் சொன்னான். அவன் வேற வரானாமா. வா. எவனே? அதான்டா அந்த ரெட் சட்டை. அவன் எப்படி இங்க வரான்? எனக்கு என்னடா தெரியும்? அப்படியே வந்தா தானே அவன் நடி. போட்டோம். போ. வாகை சூட்ட போகிறார். ஒரு குரல் ஒண்ணு கேட்கிறதோ, வீரமே செய்ய வேண்டாம் கேட்கிற காத்துக்கு வீரனை செவி என புரிகிறதோ, ஆட்டமா கேட்ட நேரத்து வேட்டைக்கு சிங்க புரிகிறதோ, வருகிறது
know I be winning. I know I be winning like, oh God. I know I be winning. I know I be winning. I know I be winning. கௌரி எங்க? கௌரி எங்கடா? கௌரி எங்கடா? கௌரி எங்க? கௌரி எங்கடா? போலாம். என்னாச்சு? போலாம். வரமாட்டியா? போலாம். உங்கள் பொண்ணு சேஃபாக தான் இருக்கா. வந்து கூப்பிட்டு போய்க்கோங்க. என்னாச்சு? நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டியே, அதை விடுங்க. அது அன்னைக்கு என்னமோ இருக்கு ஆனால் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னேன்ல. உன் பேர் என்ன? கௌரி. ம் கௌரி. அது எங்கள் அம்மா பேர். நான் பார்த்த யாருக்கும் கௌரி பேர் கிடையாது. ம் அதை விடுங்க, அவங்களே போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், உங்கள் அப்பா வந்துட்டுருக்காங்க. ம் ஏன் ஹாப்பி இல்லையா? ஏன் அப்பா வர வேணாமா? வருவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. சமத்தா போகணும். ஓகே? தம்பி, ஃபோன் பண்ணியிருந்தீங்க தானே? இப்படி எங்கடா கூட்டு போங்க. பள்ளிக்கூடம் கொண்டு விட்டாங்க. யாரடா இருக்காங்க?
இருக்கால கூட்டு போங்க. ஏடா சொல்ற? டீ 15 கூட கொண்டு வந்துட்டாரு. என் புள்ளி எங்கடா? கூட்டு போங்க. யாரா இருக்காங்க? என்னடா பண்ற? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் பொண்ணைய? என் பொண்ணு எனக்கு உயிரிடா எனக்கு. கூட்டு போங்க. யாரா அங்க இருக்காங்க? யோ கண்ணுக்கு தெரியலையா? யாருமே இல்லையாடாங்க? விளையாடுறீங்களா? இன்னைக்கு மார்னிங் கூட அப்படிதான். அங்கே யாருமே இல்லை. ஆனால் ஏதோ பாப்பா கூட நின்று பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட இமேஜினேஷனை கூட இருக்கலாம்ல. கொஞ்சம் யோசிச்சு தான். என்ன பண்றீங்க எல்லாரும்? ஒரு பொண்ணு வளர்க்குற இவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அப்பா அப்பா கௌரி 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 பாவண்டா விட்டுடா. அப்பா டேய் விடுறா 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 விடுறா. சிவா டேய் வந்தவன் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே ஓடிரு. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படியே கிளம்பிரு. உனக்கும் அதே நிலைமை தான். நீ எனக்கு யாரும் தெரியாது. அப்படியே போயிடு. அடிக்கிறியா? விட மாட்டல்ல? இவன் சொன்னா விடுவல்ல? விடுறா. விடுறா. அப்பா என்னாச்சுடா? என்ன? அப்பா அப்பா வந்துட்டார்ல? ஒண்ணு இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் சுவாகதம். நான் உங்க பவித்ரா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அண்ணா அண்ணா வீடியோ போயிட்டு இருக்கு, பேசுங்க. எல்லாம் பல பேர் தனிமையில் இருக்கேன்னு லோன்லி அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. அதோட இம்பேக்ட் யாருக்கும் தெரியறதில்ல. என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், தனிமை கொடிது. இப்போதாம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே இருக்கான். ஒரு 2 மாதம் போட்டும், நானே அவனை கூட்டிகிட்டு வரேன். சார் இப்போல்லாம் என்கிட்ட பேசவே டைம் இல்லாமல் இருக்கான். வேலை ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரே பிஸியாகவே இருக்கான். நானே அவனை கூட்டிகிட்டு வரேம்மா. ம். ஒரு பொண்ணு தனியா போயிட்டு வராங்க. உங்ககிட்ட சேஃப்டிக்காக மிளகா பொடி இருக்கு. இல்ல உங்களுக்கு கராத்தே தெரியும் வச்சுக்கோங்க. 4-5 பேர் வந்தா தூக்கிடுவாங்க. தனிமையில இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்ல வரல, தனிமையிலே இருக்கிறதா பிரச்சனைன்னு சொல்ல வரேன். ஆனால் நீ பேசுகிற பேச்சுக்கு உன்னை தூக்குனது தப்பே இல்லை. அப்போ கூட இந்த முடியை வெட்ட மாட்டல நீ. இவ வேற. போமா. ம் பா. வாங்க போகலாம். இதெல்லாம் தேவையா? ம் புட்ரா. ஏன் வச்சுக்கன்னு வாங்காம அங்கேயே பார்த்துட்டு இருக்க? கௌரி. கௌரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
உனக்கு ஆக்ஷன் மட்டும் தான் வருமா? இந்த லவ், ரொமான்ஸு இதெல்லாம் வராதா? என்ன லவ்? என் லவ் பியார் ரொம்ப கஷ்டம். தெரியுது. ஸ்கூல் படிக்கும்போது லவ் லெட்டரில் எழுதி கல்யாண டீச்சர் கொடுத்துருக்கேன் தெரியுமா? அதையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் எழுதி கொடுத்துருப்பேன். எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிட்டே இருக்கிறது. மூட்ரா. என் காதல் நீ எனவே உன்மடியில் நான் சாய்ந்து கொண்டேன்.